திரு எச் ராஜா அவர் இந்த கேள்வியை எடுத்து முன்வைக்கிறார். நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை தேசிய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதற்கு மோகன் பாகவத் சொல்றார், இது தேசிய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருந்தால் செய்வோம், ஆனால் தமிழகத்தில் இந்துக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஒன்றே போதுமானது. அதிலே அவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே 2 இடங்களில் நான் கன்னியாகுமரியில் ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தேன், இன்னொரு இடத்தில் நான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தேன், அந்த தீர்ப்புகளைப் போலவே இங்கும் கொடுத்திருக்கிறேன். இந்த 3 இடத்திலுமே நீங்கள் நான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் நீதிபதியாக நான் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை பற்றி ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் கவலையப்படவில்லை. அப்ப நான் எதையாவது செய்தாக வேண்டும். ஜோ ஹார்ட்வேர்லேருந்து எல்லாவற்றையும் என்ஐசியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செட் பண்ணியிருக்கு, தன்னுடைய இடத்தில் அல்ல, என்ஐசியுடைய இடத்தில். அப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தா முழுக்க மத்திய அரசு நிறுவனத்தின் கீழே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இது கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. பே டு பிளே ஸ்கீம், நீங்கள் காசு கொடுத்தா அமெரிக்காவுடைய சிட்டிசன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு இமிக்ரேஷன் பாலிசியே கிடையாது, பில்லியனர்ஸ் எல்லாம் இங்கே வரவழைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு இது எதிர்க்கப்படுகிறது. ட்ரம்ப்புடைய அந்த ஒரு கோர் ஆடியன்ஸ் இருக்காங்க, மாகா அப்படிங்கிற ஒரு க்ரௌடு, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இன்றைய செய்தி அரசியல் நிகழ்ச்சியில் முதலாவதாக மீண்டும் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பாக நாம் கடந்த பல தினங்களாக செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகளில் என்ன வந்திருக்கிறது, அந்த வழக்கின் பின்னணி என்ன, அதில் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன தீர்ப்பை கொடுத்திருந்தார், அந்த தீர்ப்புக்கு தமிழக அரசு எந்த மாதிரியான எதிர்ப்பை காண்பித்தது, அங்கிருந்து தொடங்கி இது இப்பொழுதைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது அந்த வழக்கு. மறுபக்கம் சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கின் நீதிமன்ற அவமதிப்பு பகுதியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் இயக்கம், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவர் சர்சங்க சாலக் என்று சொல்லுவாங்க, திரு மோகன் பாகவத் அவர்கள் ஒரு கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார். இது இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் on Wednesday said the awakening of the Hindus in Tamil Nadu would be sufficient to bring about a resolution to the Thirupparamkundram issue, adding that the matter, which is currently sub judice, did not require escalation at the national level as of now. ஸோ அவருடைய அந்த மைய கருத்து என்னென்னா, இன்றைக்கு தமிழகத்தில் இந்துக்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஒன்றே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை சரியான விதத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போதுமானது. இப்பொழுது நீதிமன்றத்துக்கு உட்பட்டதாக இந்த வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை இந்திய அளவுக்கு, தேச அளவுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. He made the observation while responding to a query from senior BJP leader H. Raja on the expectations among Hindus that the Sangh should take up the issue at the national level during an interactive session held during 100 years of Sangh journey program in Trichy. அவர் திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளியில் 100 வருடங்கள், இது ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 வருடங்கள் ஆனதை ஒட்டிய ஒரு பெரும் கூட்டம் ஒன்று திருச்சியில் நடக்கிறது. அங்கே மிக மூத்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு எச் ராஜா அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் இந்த கேள்வியை எடுத்து முன்வைக்கிறார். நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை தேசிய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதற்கு மோகன் பாகவத் சொல்கிறார், இது தேசிய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருந்தால் செய்வோம், ஆனால் அந்த அளவுக்கு தேவை இருப்பதாக தெரியவில்லை, ஏனெனில் தமிழகத்தில் இந்துக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஒன்றே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவைப்பட்டால்
அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. He added, "We will not need to escalate it, but one thing is பக்கா, that the issue must resolve favorably to Hindus. Whatever it takes for that, we will do." ஸோ இது வந்து இதை பெரிதுபடுத்த வேண்டிய, அதாவது இந்திய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மிக தெளிவானது, இதில் இந்துக்கள் சார்பில் ஒரு இறுதி முடிவு வர வேண்டும். அதற்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது வந்து அவர் தெளிவாக சொல்கிறார். இன்னொன்றும் சொல்கிறார், அவேக்கனிங் ஆஃப் ஹிந்துஸ் இன் தமிழ்நாடு ஐ திங்க் இஸ் இனஃப் டு பிரிங் அபவுட் த டிசைர்ட் ரிசல்ட். இந்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அது தூண்டப்படுகிறது அல்லவா, அது ஒன்று மட்டுமே போதும். நமக்கு தேவையான அல்லது நாம் விரும்பக்கூடிய ஒரு முடிவு ஒன்று வரும், அது மட்டுமே போதும். நான் தமிழகத்திலேயே பல இந்து இயக்கங்கள் இதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய தேவை, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தேவை இருந்தால் அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு அதை எடுத்து சொல்வார்கள். ஆனால் இப்பொழுதைக்கு அது தேவை இருப்பது போல் தெரியவில்லை. இவர் தான் வந்து அதோடைய கருத்து. இதில் நான் 2-3 புள்ளி மட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நாமுமே அதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே, அவர் பிராமணர் என்பதால் அவர் மீது இத்தனை அவதூறுகளும் செய்யப்படுகின்றனவா, அது ஒரு கேள்வி இருக்கிறது. இதையும் தாண்டிய ஒரு பார்வை இருக்கிறது அல்லவா, அதாவது கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமம், நீதித்துறை என்பது அனைவருக்கும் நியாயமான தீர்ப்பை கொடுக்கும் என்பதை விட ஒரு லெவல் கீழே இறங்கி விடுவோம் என்பதுதான் சரியான ஒரு பார்வை. அது அடிப்படையில் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, இந்த தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் பார்வையில் சரியானதா, இது வந்து இம்மீடியட் பேசிக் கொஸ்டின். இதை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்யும். அது பார்த்துக்கலாம், அதை ஏற்கலாம் மறுக்கலாம். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷன், நீதி என்ற ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்திடம் இருக்க போகிறது. அதுதான் வந்து பாயிண்ட் 1. ஆனால் அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்ததாக இப்பொழுது என்ன ஒன்று முன்வைக்கப்படுகிறது என்றால், இந்த நீதிபதி என்பவரே சஸ்பெக்ட், அவர் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் சஸ்பெக்ட், அவர் செய்யக்கூடிய ஒரு பாரபட்சமான, அதுதான் குற்றச்சாட்டு, அவர் ஒரு பாரபட்சமான ஒரு நீதிபதி, அவர் ஒரு சாதியினருக்காக அவர் விதிகளை தளர்த்துகிறார். அப்போ நீதி எங்கே செத்து போயிடுது, அது உண்மையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். அடுத்தது இந்துக்களுடைய உரிமை என்று வரும்பொழுது, அந்த இந்துக்களுடைய உரிமை என்பது இந்து முஸ்லீம் உறவு, கலவரம் நேராமல் இருத்தல், கலவரம் வரப்போதா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி அரசுடைய கருத்து, காவல்துறையுடைய கருத்து. எனவே இந்து தரப்பு தங்களுடைய நியாயமான உரிமைகளையும் தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா இப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இந்த சைடு கேள்விகள் எல்லாம் இருக்குது. நான் வைக்க வேண்டியது முதல்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல், அதற்கு பிறகு ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் அதனுடைய வழிபாடு சார்ந்த, கோவில் சார்ந்த உரிமை. இதை திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே தன்னுடைய இறுதியாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் அவர் சொல்கிறாரு. எப்போ அந்த தீர்ப்பை ஒத்தி வைத்து 17ஆம் அந்த விசாரணையை ஒத்தி வைத்து டிசம்பர் 17 அன்று அவர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், சீஃப் செக்ரட்டரி தமிழகம், ஹோம் செக்ரட்டரி மத்திய அரசு, இவர்களையெல்லாம் அவர் 17ஆம் தேதி அழைத்திருக்கிறார் அல்லவா. அதிலே அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே 2 இடங்களில் நான் கன்னியாகுமரியில் ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தேன், இன்னொரு இடத்தில் நான் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தேன், அந்த தீர்ப்புகளைப் போலவே இங்கும் கொடுத்திருக்கிறேன். இந்த 3 இடத்திலுமே நீங்கள் நான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் நீதிபதியாக நான் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை பற்றி ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் கவலையப்படவில்லை. அப்போ நான் எதையாவது செய்தாக வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது வெறும சும்மா தீர்ப்பு எழுதிட்டு நீ செஞ்சால் செஞ்சுக்கோ, செய்யாட்டி போ அப்படின்னா அது எப்படி அது வந்து தீர்ப்பாகும்? அது எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதத்திலாவது நன்மையை செய்யும்? எனவே நான் இதனை மிகவும் தீவிரமாக கையில் எடுக்கப் போகிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து அதில் காட்டியிருக்கார் இல்லையா. அதுதான் அந்த இடத்துல தான் வந்து இந்த 3 இடத்துலையுமே பாதிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் இந்து தரப்பினர். அப்போ இந்து பெரும்பான்மையினர் என்பவர்கள் உண்மையிலேயே எப்பொழுதுமே அரசின் பார்வையில், அதுவும் முக்கியமாக திமுக தலைமையிலான தமிழக அரசின் பார்வையில்
தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? மூன்றாவது, இதையெல்லாம் செய்பவரை ஒரு பிராமண நீதிபதி, பார்ப்பன நீதிபதி என்று அவர் மீது கல்லெறிவது நியாயமா? இந்த 3 கேள்விகளுக்கான விடைகள் வரக்கூடிய தினங்களில் கிடைக்கும். பார்ப்போம் அது எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு. ஆனால் இந்த 3 கேள்வியும் தனித்தனியாக கேட்கப்பட வேண்டியவை. அடுத்து மற்ற செய்திகளை எல்லாம் பார்ப்போம். இது தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி. ஜோஹோவுக்கு மாறியது மத்திய அரசின் 12.68 லட்சம் இமெயில் கணக்குகள். இதான் செய்தி. இந்த செய்திக்குள் போவதற்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு பொறுப்பு துறப்பு. நான் இன்னொரு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். அதற்கு பெயர் சின்ப்ரோசாஃப்ட் என்பது. அது ஜோஹோவுடைய ப்ரீமியம் பார்ட்னர். அதாவது ஜோஹோவுடைய செயலிகளை பிறருக்கு விற்பது, அந்த ஜோஹோ பிளாட்ஃபார்மில் பலவேறு ஐடி சொல்யூஷன்ஸ் அவற்றை மக்களுக்கு வழங்குவது. இதை நான் முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். அதற்கு பிறகு நான் ஜோஹோ பற்றிய இந்த செய்திக்குள் போகிறேன். இந்த செய்தியோடைய உள்ளடக்கம் என்னவென்றால், லோக்சபாவில் திரிணாமுல் காங்கிரஸுடைய எம்பி அபிஷேக் பானர்ஜி ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறார். மத்திய அரசுடைய இமெயில் கணக்குகள் எல்லாம் இப்பொழுது ஜோஹோவுக்கு மாறிவிட்டதாக கேள்விப்படுகிறேன், அது பற்றிய தகவல்களை கொடுங்கள்னு. அப்போ மத்திய அமைச்சர் ஜிதின் பிரசாதா எழுத்துப்பூர்வமாக ஒரு பதில் கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடு முழுவதும் மொத்தம் 50.14 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு வச்சுப்போம். இதில் இந்த 50 லட்சம் ஊழியர்களில் கிட்டத்தட்ட 12.68 லட்சம் அதிகாரப்பூர்வ இமெயில் கணக்குகள் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள், துறைகள் அவற்றையெல்லாம் சார்ந்தவை. இதில் 7.57 லட்சம் நேரடியாக மத்திய அரசு ஊழியர்கள் உடையது. இந்த 12.68 லட்சம் கணக்குகள் மட்டும் முதல்ல தொடங்கியிருக்கோம். அது ஜோஹோ நிறுவனத்துக்காக தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. இது ஏற்கனவே என்ன மாதிரி இருந்ததுன்னா, என்ஐசி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். இந்த தேசிய தகவல் மையம் தான் அரசுக்கான பல்வேறு சேவைகளை வழங்கி வந்தது. அந்த சேவையில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மின்னஞ்சல் சேவை என்பதை அது கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மின்னஞ்சல் சேவையுடைய தரம் என்பது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மத்திய அரசின் கீழ் நேரடியாக பணிபுரிபவர்கள், ஈவன் அமைச்சர்கள் எல்லாருமே கூட ஜிமெயிலில் மின்னஞ்சல், அந்த ஃப்ரீ ஜிமெயிலில் மின்னஞ்சலை ஏற்படுத்தியிருந்தார்கள். நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் சிலர் எல்லாமே அவர்களுடைய பேர் ஐஏஎஸ் இப்போ நான் பத்ரி சேஷாத்ரி, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன்னு வச்சுக்கோ, பத்ரி சேஷாத்ரி IAS @gmail.com என்றெல்லாம் மின்னஞ்சல் வைத்திருந்தார்கள். இது பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் அதை வைத்து கொண்டு அஃபீஷியல் மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்தோடைய தரவுகளும் அப்படியே கூகுள் கிட்டக்க போயிடும். அப்போ கூகுள் நினைத்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நமக்கு தெரியாது. இதை தாண்டி கூகுள் இடமிருந்து பெற வேண்டும் என்று அமெரிக்க அரசின் அமைப்புகள் நினைத்தால், அது FBI-ஆக இருக்கலாம், அவங்களுடைய CIA-வாக இருக்கலாம், அவங்களுடைய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியாக இருக்கலாம், அவர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த தரவுகளை அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். கூகுள்லாம் அதை தடுக்கவே முடியாது. இவை எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் அவை இருக்கின்றன. இல்லாவிட்டாலும் கூட கூகுள் நிறுவனம் அவற்றை அமெரிக்க அரசுக்கு தர வேண்டும். இது பெரிய ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ. மத்திய அரசின் மின்னஞ்சல்கள், இப்போ ஒரு பிரதமர் ஒரு அலுவலகத்துக்கு, அவருடைய அலுவலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார் என்றால், அல்லது நாம் நாளைக்கு ட்ரம்ப்போடு ஒரு மீட்டிங் இருக்கிறது, அல்லது 2 மாதங்கள் கழித்து பிரைம் மினிஸ்டரே இல்லை, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்னு வச்சுங்களேன், அதில் முதன்மை செயலர் தன்னுடைய அலுவலகத்தில் இருப்பவர் ஒரு 20 பேருக்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி, விளாடிமிர் புட்டின் வராரு, அதற்கு ஏற்ற மாதிரியான செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கூகுள்லேயோ மைக்ரோசாஃப்ட்லேயோ செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த தகவல் எல்லாம் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புக்கு அப்படியே போய் சேரும். சார் நம்ம இதெல்லாம் தான் சார் டாக்கிங் பாயிண்ட்ஸு, புட்டின்ட்ட நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்லாம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத மட்டும் யோசிச்சுங்க. இதை ஒரு பக்கம் வச்சுங்க. சரி, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தானே, அது இந்தியாவிலேயே இருக்கக்கூடியதானே, அதுவும் அரசு நிறுவனம் தானே என்றால், இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க்காக மாறிடுது. முன்ன காலத்தில் ரொம்ப ஈஸியாக
நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வர் ஹார்ட்வேர் சர்வர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு கணினி, ஒரு திறன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கணினியை எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் வந்து ஒரு மென்பொருள், மெயில் சர்வர் மென்பொருள்கள்லாம் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ், அதனால் அது சேஃப் தான். அதை எடுத்து போட்டு நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சல் சேவையை நீங்கள் தொடர முடியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து லட்சக்கணக்கில் இதெல்லாம் ஸ்கேல் ஆகும் பொழுது நீங்கள் 10 மெயில், 100 மெயில், 1000 மெயில் இதெல்லாம் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் லட்சக்கணக்கில் இது நடக்கும் பொழுது ஒன்று, ரெண்டாவது இது அதாவது நம்பர் ஸ்கேலிங், அடுத்தது அதனால் வரக்கூடிய டேட்டா ஸ்கேலிங். ஒருவருக்கு இத்தனை எம்பி அல்லது இத்தனை ஜிபி இடம் கொடுக்கிறீர்கள் என்றால் லட்சக்கணக்கானவர்களுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படின்னு பாருங்கள். அதாவது தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய இடம். மூன்றாவது பராமரிப்பு. அப்போ இதெல்லாம் இந்த ஸ்கேலபிலிட்டியோட யூசர் இன்டர்ஃபேஸ், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நீங்கள் ஊடாடக்கூடிய அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதோடைய ஸ்மூத்னஸ். அப்புறமா வந்து பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஏதாவது டிலீட் ஆயிடுச்சுன்னா பேக்கப், ரெஸ்டோரேஷன் போன்றவை, ஹேக்கிங், இதை யாராவது உடைத்து கொண்டு உள்ளே வருவதற்கான முயற்சிகளை செய்தால் இதை எப்படி பாதுகாப்பது, வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த அட்டாக்ஸை வந்து எப்படி தடுப்பது. ஜென்ரல் வைரஸ், அதாவது இதை தாக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை, பொதுவாகவே பலவேறு எல்லா கணினிகளையும் தாக்குவதற்காக யாரோ ஒருவர் ஒரு வைரஸ் ஒன்றை எழுதி கொண்டே இருக்கிறார். அதை என்ன பண்ணுறது? இந்த ஹேக்கிங்கில் இன்னொன்று வந்து இந்த டார்க் வெப்னு ஒன்று இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பலவேறு விஷயங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய் இந்த டார்க் வெப்பில் போட்டு அதை விற்கிறது. அதை எப்படி தடுப்பது? இப்படி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் நிறையா இருக்குது. ஸோ இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த திறன் என்பது என்ஐசியிடம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து என்ஐசியை சேர்ந்தவர்கள் வேறு மாதிரியான ஒரு கருத்தை வைத்திருக்கலாம். பட் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். அப்போது ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் தான் இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படின்னா, திரும்ப பார்த்திங்கன்னா அதே தான் கூகுள் வரும், மைக்ரோசாஃப்ட் வரும். அப்போ இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ண ஒரு இமெயில் சர்வீஸை வேறு யாராவது தராங்களா? வெளிநாட்டு நிறுவனத்துக்கிட்ட வந்து நம்பி கொடுக்க முடியாது. அந்த இடத்தில் தான் ஜோஹோ வருகிறது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ சும்மா தூக்கி ஜோஹோட்ட கொடுத்துடல, அந்த ஜோஹோ கிட்ட இருக்கக்கூடிய மெயில் ஹேண்டிலிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு இணையாக உங்களுக்கு வேறு எந்த நிறுவனத்திடமும் அந்த ஒரு திறன் என்பது கிடையாது. இது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு டெண்டர் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே அரசு வந்து சும்மா தூக்கி கொடுத்துடல, ஒரு டெண்டரிங் ப்ராசஸ். இந்த அளவுக்கான சேவையை தருவதற்கு யார் குறைந்த செலவில் இதனை செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஜோஹோ வந்து அதற்குரிய மிக குறைந்த விலை ஒன்றை கொடுப்பதன் மூலமாக 2023 இந்த டெண்டர் போடப்பட்டது. அதனை அடுத்த ஆண்டுக்குள்ளே அந்த டெண்டர் அதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜோஹோ இட் வாஸ் டிக்ளேர்டு த வின்னர். ஓகே. ஸோ இதன் காரணமாக இன்றைக்கு ஜோஹோ வந்து இந்த அதிகாரப்பூர்வ இமெயில் கணக்குகளை பராமரிக்கிறது. ஆனால் இப்போ என்னுடைய மற்ற நிறுவனங்கள், என்னுடைய ஒரு சில நிறுவனங்களுடைய மின்னஞ்சல் ஜோஹோ நிறுவனம் வழியாகத்தான் போகிறது. வேறு சில நிறுவனங்கள் நான் வந்து கூகுள்லேயும் வைத்திருக்கிறேன். இதெல்லாமே வெளிப்படையாக நான் இப்போது தெரிவிக்கிறேன். அப்போ நான் ஒரு சிறு நிறுவனத்தில் 25, 50, 100 கணக்குகள் வைத்திருக்கிறேன் என்றால் அது ஜோஹோவுடைய கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம், அதன் வழியாக போகும். மாறாக இப்பொழுது மத்திய அரசுக்கென்று ஜோஹோ செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே முழுவதும் என்ஐசியோடைய ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ ஜோஹோ வந்து ஹார்ட்வேர்லேருந்து எல்லாவற்றையும் என்ஐசியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செட் பண்ணியிருக்கு, தன்னுடைய இடத்தில் அல்ல, என்ஐசியுடைய இடத்தில். அப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தா முழுக்க மத்திய அரசு நிறுவனத்தின் கீழே தான் இருக்குது. அந்த சேவை வழங்குதல், அந்த சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ஜோஹோ செய்கிறது. அதற்கென்று அது ஒரு கட்டணத்தை கொடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறது. இதுதான் வந்து செய்தி. இதெல்லாம் ஏன் வந்து இன்னொரு பெரிய செய்தியாக ஆகிறது என்றால், உங்களில் பலர் ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் இன்றைக்கு வந்து அதோடைய ஒரு சீஃப் சயின்டிஸ்ட், தலைமை விஞ்ஞானியாக இருப்பவர்
திரு வேம்பு ஸ்ரீதர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக ட்விட்டர், இப்பொழுது x.com சமூக வலைத்தளத்தில் தெரிவித்து கொண்டிருக்கிறார். மிகச் சமீபமாக இந்த ஜிஆர் சுவாமிநாதன் விஷயத்தில் கூட அவர் வந்து ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் என்னும் ஒரு நீதிபதியை இந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணுவது தவறு என்று அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். அவருடைய கருத்துக்கள் உங்கள் எல்லா கருத்துக்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இல்லை. அவர் வெளிப்படையாக கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒருவர். அதன் காரணமாகவே பலரால் அந்த யூஷுவல் ஆன்லைன் ட்ரால் அட்டாக் எல்லாம் அவருக்கு உண்டு. அவருடைய எல்லா கருத்துக்களும் எனக்கும் ஏற்புடையது கிடையாது. இன்னொரு பொறுப்பு துறப்பையும் சொல்லிவிடுகிறேன். நாங்கள் இருவரும் ஐஐடி மெட்ராஸில் படித்தவர்கள். அவர் எனக்கு 2 வருடம் சீனியர். நாங்கள் இருவரும் ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம். அதனால் எனக்கு அவரை நன்கு ஒரு பர்சனலாகவே தெரியும். இருந்தும் இந்த இடத்துல வந்து நான் அது வந்து ஒரு தனிப்பட்ட அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர், அவர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்ற கணக்கிலே நான் அவரை பற்றி தெளிவாகவே இந்த இடத்துல சொல்லிவிட விரும்புகிறேன். அவர் வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பவர். அதிலேயே ஒரு கான்ட்ரவர்சி, அதனாலேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அதை தவிர வந்து அவர் இந்த அரசு வந்து அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறது. அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறார்கள். அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் வந்து அட்வைசரி போர்டில் அவர் இருந்தார். இப்போ இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அவர் அதில் ஏன்னா தேசிய பாதுகாப்பு என்று வரும்பொழுது அதில் வந்து கணினி சார்ந்த பாதுகாப்பும் வருகிறது. எனவே அந்த துறையை சார்ந்த அவர் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐ திங்க் ஹீ ஸ்டில் தேர் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அதை தாண்டி இந்த அரசு வந்து சென்னையில் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம், ஆனால் சென்னை வண்டலூரில் வந்து IIITDM என்று ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அது மத்திய அரசின் கீழே வரக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். அந்த நிறுவனத்துடைய போர்டு, அதை செல்லக்கூடிய அந்த அமைப்பின் தலைவராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பிடெக் படித்துவிட்டு அமெரிக்காவில் மிகவும் பெருமை வாய்ந்த பிரின்ஸ்டன் என்னும் பல்கலைக்கழகத்திலே PhD பட்டம் பெற்றவர். அங்கே அமெரிக்காவில் வேலை பார்த்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து அவர் இந்த ஜோஹோ நிறுவனத்துடைய அதற்கு முந்தைய ஒரு நிறுவனத்தை தொடங்கி அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஜோஹோ என்று பெயர் மாற்றம் பெறுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பொதுத்தளத்தில் விவாதிக்கப்படும். ஆனால் அத்தனையும் இந்த இடத்துல வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா, ஜோஹோ என்னும் நிறுவனத்தை போன்று மின்னஞ்சலை பெரும் எண்ணிக்கையில் நடத்தக்கூடிய அளவுக்கான நிறுவனங்கள் முதல்ல இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது. எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் தான். ரெண்டாவது, டெண்டர் வழியாக இது போடப்பட்டு இது நடந்திருக்கிறது. இதை பற்றிய பெரிய விவாதங்கள் எல்லாம் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீர்கள். அதனால தான் நான் என்னுடைய தரப்பிலிருந்து எனக்கு தெரிந்த பலவற்றையும் நான் இதில் சொல்லிவிட்டேன். இது வந்து இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. ட்ரம்ப்ஸ் கோல்ட் கார்டு ப்ரோக்ராம் கோஸ் லைவ், ஆஃபரிங் US விசா ஸ்டார்டிங் அட் $1 million per person. ஸோ இது வந்து அமெரிக்க அரசு, முக்கியமாக ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு இமிக்ரேஷன், வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அதாவது போத் லீகல் அண்ட் இல்லீகல் இமிக்ரேஷன், இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடையே ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று வரும்போது திடீர்னு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, யாராவது அமெரிக்காவில் $1 million முதலீடு பண்ணுறீங்கன்னா நான் அவங்களுக்கு விசா தரத்துக்கு தயாராக இருக்கேன், கோல்டு கார்டு அப்படின்னு நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ $1 million இங்கே கொண்டு வா, அமெரிக்கன் எக்கானமியில் போடு, நான் வந்து உனக்கு உடனடியாக ஒரு விசா கார்டு கொடுத்துட்றேன், அதை எடுத்துகிட்டு அவ்வளோதான், உனக்கு யூ காட் த விசா, இங்கே வந்து நீ வசிப்பதற்கான, வேலை செய்வதற்கான எல்லா தகுதிகளும் கொண்ட ஒரு விசாவை கொடுத்து விடுகிறேன்னு. அதுக்கு மேலே இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் கார்டு ஒன்று. இது ஏதோ கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? $5 million. இது $5 million நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, மிக துரிதமாக நான் வந்து இந்த விசா ப்ராசஸிங்லாம் பண்ணிவிடுவேன். இது வந்து ஒரு கோவிலில் இருக்கிற ஸ்பெஷல் கியூ மாதிரி. அடுத்தது, நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து $1 million விசாவில் நீங்கள் மட்டும்தான் வர முடியும். நீங்கள் $5 million கொடுக்குறீங்கன்னா உங்கள் குழந்தை குட்டிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துடலாம் நீங்கள்.
அப்போ உங்களுக்கு வந்து பணம் நிறையா இருப்பவர்களுக்கான ஒரு வசதியாக இது ஆகிவிடுகிறது. பிரசிடென்ட் ட்ரம்ப் இது வந்து ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா அவருடைய திட்டம் இது. பை அட்ராக்டிங் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் entrepreneurs அண்ட் இன்வெஸ்டர்ஸ் we are putting America first and fueling our economic resurgence அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக உலகத்தின் மிக வெற்றி பெற்ற தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள், ஆண்டர்பிரினர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், அவர்களை இங்கே கொண்டு வருகிறோம். அவங்களெல்லாம் இங்கே வந்து அட்ராக்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக அமெரிக்கா ஃபஸ்ட்டு, இது அவர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவருடைய கோர் ஆடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இது பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம். ஓகே, இதிலிருந்து நாம் நம்முடைய பொருளாதாரத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் செல்ல போகிறோம். கொஞ்சம் அப்படியே தடுமாறி கொண்டிருந்த பொருளாதாரத்தை மேலே தூக்கி நிறுத்த போகிறோம். அப்படியே ஜூம் அப்படின்னு நம்ம மேலே போயிட போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ப்ரோக்ராம்னால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில், ஏன்னா முதல்ல வந்து ஒரு 10,000 விசா இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்களாம். 10,000 விசா $1 மில்லியன் அப்படின்னா வந்து $10 பில்லியன் எடுத்தடுப்பில் வரும். அதில் சில பேர் $5 மில்லியன் போட்டாங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே போகும் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இதனால் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இட் வில் கிரியேட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறார். லட்சக்கணக்கான வேலைகள், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்னால் லட்சக்கணக்கான வேலைகள் கிடைக்கும்னு அவர் சொல்கிறார். ஓகே, இதில் வந்து என்னென்னலாம் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். சரிப்பா, இந்த வந்து $1 மில்லியன் எடுத்துகிட்டு வந்து சும்மா அதை வச்சுக்கிட்டேன்னா இல்லைன்னா இல்லை, யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்? ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமானங்கள், அது ரோட்ஸ், பிரிட்ஜஸ், அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், அல்லது குறைந்தபட்சம் 10 ஃபுல் டைம் ஜாப் ஃபார் யூஎஸ் ஒர்க்கர்ஸ், 10 பேரை முழு நேர வேலைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரேடியாக அடிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்சி, இப்போ இந்த க்ரீன் கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு இணையான பர்மனெண்ட் ரெசிடென்சி அண்ட் பாத்வே டு சிட்டிசன்ஷிப் ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இதை வந்து இந்த பர்மனெண்ட் ரெசிடென்சியை அப்படியே சிட்டிசன்ஷிப்பாக மாற்றிக்கலாம், குடியுரிமை ஆக்கிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து இது கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. இது வந்து பே டு ப்ளே ஸ்கீம், நீங்கள் வந்து காசு கொடுத்தா அமெரிக்காவுடைய சிட்டிசன் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு இமிக்ரேஷன் பாலிசியே கிடையாது. பில்லியனர்ஸ் எல்லாம் இங்கே வரவழைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு இது வந்து எதிர்க்கப்படுகிறது. இது வந்து இவருடைய ட்ரம்ப்புடைய அந்த ஒரு கோர் ஆடியன்ஸ் இருக்காங்க, மாகா அப்படிங்கிற ஒரு க்ரௌடு. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அமெரிக்கன் ஐடி ஒர்க்கர்ஸ், பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து ஐடியில் வேலை செய்வதற்காக அமெரிக்காவுக்கு அந்த H1B ப்ரோக்ராம் வழியாக வந்தவர்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அமெரிக்காவின் ஐடி ஒர்க்கர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம், இது எப்படி போக போகிறது என்று.